அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க முன்னிலையில் நிற்க விரும்புவாங்க. எந்த ஒரு இடத்திலையும் தைரியமா செயல்படுவாங்க. கோபப்பட்டாலும் சீக்கிரமா குளிர்ந்து விடுவாங்க. நான் தான் சிறந்தவன் என்ற உணர்வு இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க. திருமணமாக ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறது முக்கியமல்லங்க. ஆனா நேற்றைய நிலையை விட இன்று சிறந்தவர்களாக மாறுறதுதான் உண்மையான மகத்துவங்க. ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் இது முக்கியமான சந்திப்பு காலமா இருக்கு. இந்த நேரத்துல சதுர் கிரக யோகம், ஏழரை சனியின் தாக்கம் குறித்து நம்ம பார்க்க போறோங்க. இந்த வீடியோ பதிவிட உங்கள் ஆற்றலை அதிர்ஷ்டத்திலிருந்து கருமாவின் சிம்மாசனத்தில் எப்படி அமர வைக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. தனுசு ராசியில் கிரகங்களின் மகா மாநாடு நடைபெறுதுங்க. இது சதுர் கிரக யோகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 முக்கிய கிரகங்கள் உங்கள் பாக்யஸ்தானத்தை வெளிப்படைய செய்யறாங்க. ஜனவரி 12 வரை விரிவாக்கத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஜனவரி 12க்கு அப்புறம் இந்த ஆற்றல் மகரம் ராசிக்கு செல்லும். அங்கு ராகு 11ஆம் வீட்டில் லாபத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். அதே சமயம் சனி பகவான் 12ஆம் வீட்டில் பொறுமை மற்றும் ஒழுக்கத்தின் சோதனையை எடுக்கிறார். ஜனவரி 15 அன்று செவ்வாய் உச்சம் பெறுவது தொழில் வாழ்க்கையில் திசையை மாற்றுங்க. ஜனவரி மாதம் உங்களுக்கு திட்டமிடும் நேரமாக இருக்கு. இந்த நேரத்துல செவ்வாயும் சூரியனும் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கடினமாக உழைப்பதாக நீங்க உணர்வீங்க. ஆனா முடிவுகள் தாமதமா வரலாம். ஜனவரி மாதம் மனம் தளர வேண்டாம். உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் இந்த மாதம் நடக்க போகுது. சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு வந்தவுடன் வேலையில் பாராட்டுக்கள் குவியும். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. சூரியன் 10ஆம் வீட்டில் நுழைகிறதுனால அரசு சார்ந்த வேலைகள் சாதகமா மாறும். ஜனவரி மாதம் செவ்வாய் மகரம் ராசியில் உச்சம் அடைவதால் ருசக பஞ்சம புருஷ யோகம் உருவாகுது. இன்சூரன்ஸ், மருத்துவம், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலமா அமைய போகுது. சக ஊழியர்களிடம் அதிகாரத்தை காட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பாராதபடிகளில் பணம் வரலாம். ஜனவரி மாதத்துக்கு பிறகு சுக்கிரன் கர்மஸ்தானத்துக்கு வரும்போது வருமானத்தில் உயர்வு ஏற்படும். ஆனா ஜனவரி முடியும் வரை யோசிக்காம செலவு செய்யும் புத்தி ஏற்படலாம். சூதாட்டம், ஊக வணிகத்தில் ஈடுபடுறத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. ஜனவரி மாதத்துல மூக்கு, காது, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க.
குளிர்ச்சியான பொருட்களை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உச்சம் அடைகிறதுனால சோம்பல் மறைந்து உடலில் புதிய ஜீவன் வரும். ஜிம்முக்கு செல்பவரோ அல்லது விளையாட்டு வீரராகவோ இருந்தால் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். அதனால தியானம் செய்யறது உங்களுடைய உடல் நலத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. சகோதர சகோதரிகளுடன் இருந்த தகராறுகள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காதல் வாழ்க்கையில தகவல் தொடர்பு குறைபாடு ஏற்படலாம். அதனால வெளித்தன்மையுடன் இருங்க. ஜனவரி 15ஆம் தேதி வரை எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, ஆன்மீக பயணத்துல மனம் பயமாகுங்க. புகுந்த வீட்டில் அல்லது நாத்தனார் உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. செவ்வாய் உச்சம் பெறும்போது இந்த மாதத்தில் வேலை செய்யும் வேகம் அதிகரிக்கும். வீட்டின் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பீங்க. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பட்ஜெட் கவலைகள் இருக்கலாம். இருந்தாலும் சேமிப்புல கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுக்கு தெரு நாய்களுக்கு உணவு கொடுங்க. குழந்தைகளின் நெற்றியில குங்குமப்பூ திலகம் இடுங்க. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஜனவரி மாதம் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. ஜனவரி மாதத்துல நீங்க முயற்சி பண்ணி எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்துல தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த மாதம் செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால தொழில முன்னேற்றம் ஏற்படும். ஹனுமான் சாலிசா படியுங்க. சூரிய வழிபாடு செய்யுங்க. பறவைகளுக்கு உணவு கொடுங்க. நெற்றியில குங்குமப்பூ திலகமிடுங்க. ஜனவரி 15க்கு பிறகு ருசக யோகம் உங்கள் ஜாதகத்துல சக்தியை நிரப்பும். சரியான திசையில உழைத்து ஈகோவை கட்டுப்படுத்தினா சவால்களை தாண்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறிருங்க. அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி மாறப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. தொழில இருந்த மந்த நிலை காணாம போக போகுதுங்க. உங்களுடைய கண் முன்னே இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தாருடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாதுங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நம்ம இவங்கக்கிட்ட பேசலாமா, இவங்கக்கிட்ட பேசுகிறதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. தாயாரின் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க. இது நாள் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி, தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் படிப்படியாக கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவி உறவு நிம்மதியாக இருக்க போகுதுங்க. ஆரோக்கியம் திருப்தியாக இருக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. நம்மளுடைய மேசம் ராசியில பிறந்த பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க. ஆனா அந்த பேச்சு திறமைய வீட்டுக்கு வெளியில வைத்துக்கொள்ள வேண்டுங்க. வீட்டு உறவுகளிடம் அந்த பேச்சு திறமை வாக்குவாதமா மாறிடுங்க. குடும்பத்துல நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.